முட்டாள்தனமான ஒரு கண்ணோட்டம் இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்படிதான் அமெரிக்காவும் சவுதிக்குள்ள முதல்ல உள்ள நுழையுது. ஒரு இடத்துல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்றது ஒரு சராசரி நபருக்கு மட்டும் இல்ல, அரசாங்கங்களும் இப்படிதான் இயங்குது. ஒரு பொருளாதார அடிமையின் ஒப்புதல் வாக்குமூலம்னு ஒரு புக் இருக்கு. யாராவது படிச்சிருக்கியா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா வேணா படிச்சு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இந்த ஒரு தவறான ஒரு மென்டாலிட்டி, இந்த வேலை செஞ்சா அது கேவலம்னு நினைச்ச அந்த ஒரு மென்டாலிட்டினால ஒரு நாடே இன்னொரு நாடுக்கு அடிமையா போகும். என்ன நாடுங்கிறதே சொல்லிடுறேன் உங்களுக்கு. யுஎஸ் எப்படி சவுதி அரேபியாவை அவங்களுக்கே தெரியாம யுஎஸ்க்கு அடிமையா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நீங்க அந்த சினாரியோல நீங்க பார்க்கலாம். யுஎஸ் சவுதிக்குள்ள எப்படி போனாங்க தெரியுமா? சிம்பிள், குப்பை அள்ளுற கான்ட்ராக்ட். சவுதியில ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரியா எதுவுமே சுத்தமா இருக்காது. எல்லா இடத்துலயும் கண்ட மாதிரி குப்பை கிடக்கும். யாரும் அதை கிளீன் பண்ண மாட்டாங்க. ஆடு மாடு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேக்சிமம் கண்ட இடங்கள் அது பாட்டி மேய்ஞ்சிட்டு இருக்கும். கண்ட இடத்துல அது அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். யார் ஒருத்தரும் அது சரி பண்ணவே மாட்டாங்க. அது ஏன்டா யாருமே சரி பண்ண மாட்டேன்றீங்க? உங்க ஏரியாவை சுத்தமா வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை தானடா அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேட்டா, எகெயின் இட்ஸ் நாட் ரிலீஜன், இது நிஜமா நடந்ததுங்கிறதுனால ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நான் கன்வே பண்றேன். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த சவுதியும் குப்பை எல்ல மாட்டான். அது எனக்கு ஒரு பெரிய கௌரவ குறைச்சல். பிடிச்ச அமெரிக்கா இது ஆப்ஷனா. அப்ப நீ குப்பை எல்ல வேணாம், நான் வந்து அல்றேன். அப்படி பார்த்தா அமெரிக்கா வந்து ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்யுதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அமெரிக்கன் கவர்மெண்ட் குப்பையல்ற கான்ட்ராக்ட் எடுக்கிறதா? இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. முட்டாள்தனமான ஒரு கண்ணோட்டம் இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்படிதான் அமெரிக்காவும் சவுதிக்குள்ள முதல்ல உள்ள நுழையுது. நாங்க உங்க ஏரியாவை ஃபுல்லா சுத்தப்படுத்தி கொடுக்குறோம், நீங்க எதுவும் செய்ய வேணாம். எதை அவங்க அட்வான்டேஜா அவங்க சவுதிஸ் நினைச்சாங்களோ அதையே யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டான டூலா மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிக்குது. நீங்க இதெல்லாம் செய்யலாமா? நீங்க இதெல்லாம் செய்ய வேணா, நாங்க செய்யறோம், நீங்க காசு கொடுத்துருங்க. நீங்க காரெல்லாம் ஓட்டலாமா? நீங்க கார் ஓட்ட வேணா, நாங்க ஓட்டுறோம், நீங்க காசு கொடுத்துருங்க. நீங்க பில்டிங் எல்லாம் கட்டலாமா? நீங்க கட்ட வேணா, நாங்க கட்டுறோம், நீங்க காசு கொடுத்துருங்க. கண்டினியூஸா ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க உள்ள வர ஆரம்பிப்பாங்க. செக் பாயிண்ட் அங்கேயோட நிக்கல. ஏன்னா நம்ம ஊர்ல பொன்முட்டையிடுற வார்த்தை கழுத்திறக்கிற கதைன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் யூஎஸ் செஞ்சது. அப்படிதான், பொன்முட்டையிடுற வார்த்தை அவங்க கழுத்திறக்க விரும்பல, கடைசி மடியிலும் தடவி கொடுத்து அந்த பொன்முட்டை எடுக்க விரும்பினாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் லைஃப் லாங் யூஎஸ் மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும்னு மாத்திட்டாங்க. சவுதியில இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும், எல்லா பில்டிங்கையும், எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும் கடைசி மடியில லைஃப் லாங் மெயின்டைன் பண்றதுக்கு யூஎஸ் கவர்மெண்டால மட்டும்தான் முடியும், யூஎஸ் கம்பெனிஸால மட்டும்தான் முடியும். அப்ப லைஃப் லாங் சவுதி யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திஸ் இஸ் வாட் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எகெயின் ஒரு இடத்துல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்றது ஒரு சராசரி நபருக்கு மட்டும் இல்ல, அரசாங்கங்களும் இப்படிதான் இயங்குது.